civics unit 4 the same unit last class oda continuation ipa paaka porom. So last class la pathina 5 mark question nam வந்து discuss பண்ணோம். So in this section la pathina we are going to discuss the 2 mark question. Okay va? So take your pencil and mark the page number. This first short answer, page number 269. Second question 272. Third question 273. Fourth question 270. Fifth question 270 again. Sixth question 272. Seventh question 270. Eighth question 269. So இது வந்து 2 mark question ஓட பேஜ் நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ இத காப்பி பண்ணிக்கோ. இப்போ நம்ம ஒவ்வொரு क्वेश्चन மார்க் பண்ணிட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் பார்க்கலாம். ஓகேவா? See the first question. Now take the first question. What is foreign policy? Already I told you foreign policy na என்னன்னு சொல்லிருக்கேன். வெளியுறவு கொள்கை அப்படி நான் சொல்லிருக்கேன். சோ அந்த foreign policy மூலமா நமக்கு என்ன அதனோட objectives என்ன, அதனோட நோக்கம் என்ன, அதனோட aim என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நாட்டோட நலனை வந்து பாதுகாக்கணும். ஓகேவா? To save the country and also to promote it. So சேவ் பண்ணது மட்டும் கிடையாது, அதை வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு மேம்படுத்தும் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா this is foreign policy. Already I said you know. So now take page number 269. Foreign policy னா என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? So 269 எடுத்துக்கோ. So 269ல introduction topic இருக்கு இல்லையா? So introductionல பாத்தீங்கன்னா start from the foreign policy up to that sixth line multilaterally. Okay va? So start from the foreign policy and end with the sixth line multilaterally. Okay va? Have you all marked? Okay. Foreign policy mean what? அப்படினா என்ன அப்படினு டிஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க. So already I told you நான் சொன்ன மாதிரி தான் எதுக்காக டிசைன் பண்ணிருக்காங்க, இது எதுக்காக வடிவமைக்கப்பட்டது அப்படினு பாத்தீங்கன்னா and to safeguard and promote the national interest. National interest mean நாட்டோட நன்மை. So நன்மை, நாட்டோட நன்மையை வந்து பாதுகாக்கணும், அதை வந்து மேம்படுத்தணும். So அதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் என்ன சொல்லிருக்காங்க, this foreign policy. ஓகேவா? So to safeguard. So இதோட aim என்ன, foreign policy ஓட aim என்ன சொன்ன, to safeguard and promote national interest. interest mean நன்மைகள். இதனோட நன்மைகள் அப்படினு பாத்தீங்கன்னா நாட்டோட நன்மையை வந்து என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா சேஃப்கார்ட் பண்ணணும், பாதுகாக்கணும், and also to promote. அதை வேற என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா மேம்படுத்தணும், டெவலப் பண்ணணும். ஓகேவா? and then in her external affairs. External mean internal na உள்நாடு, external domestic na உள்நாட்டுன்னு சொல்றோம்லையா? So external na வெளிநாடு. ஓகேவா? external affairs. affairs mean விஷயங்கள். So இப்ப வெளிநாட்டு விஷயங்கள், வெளிநாட்டு விவகாரங்கள்ல பாத்தீங்கன்னா the foreign policy மூலமா நாட்டோட நலனை வந்து பாதுகாக்கணும் and also it promoted. So இதுதான் வந்து first questionக்கான answer. ஓகேவா? So and in the context of relationship with other countries. So எப்படினா மத்த நாட்டோட அவங்க வந்து relationship கொண்டிருக்காங்க. இது மூலமா foreign policy மூலமா they conduct the relationship with the other countries both bilaterally. bilaterally னா இப்ப நம்ம இந்தியா நாடு இருக்குலையா, இப்ப நம்ம இந்தியா நாடு வந்து இன்னொரு நாடு பாகிஸ்தானோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கறதா வந்து bilateral. ஓகேவா? சோ அதே multilateral அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய कंट्रीஸோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கறதா என்ன சொல்லிருக்காங்கன்னா multilateral. புரியுதா? Come to the second one. Explain the India's nuclear policy. ஓகேவா? நியூக்ளியர்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அது எனர்ஜியா கூட இருக்கலாம், வெப்பனா கூட இருக்கலாம். ஓகேவா? சக்தியா கூட சொல்லலாம், அவங்க வந்து ஆயுதமா கூட சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசி பத்தி கேட்டிருக்காங்க.
Now take page number 272. Yes sir. 272 ல 4.5 க்கு கீழ பாருங்க policy of disarmament அப்படின ஒரு டாபிக் இருக்கா policy of disarmament ஓகேவா சூப்பர் disarmamentனா என்ன அதனோட மீனிங் தெரியும் ஓகேவா சோ ஆயுதங்களை பயன்படுத்தாம இருக்குறதா disarmamentோட மீனிங் ஓகேவா சோ அதனோட கொள்கை என்ன disarmamentோட கொள்கை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா since independence global non proliferation so policy of disarmament paragraph fulla and the second question kana answer okay va non proliferation now this is the new word no non proliferation proliferation na விரிவுபடுத்துதல் ஓகேவா அப்ப non proliferation na விரிவுபடுத்தாமல் இருக்குது ஓகேவா proliferation na spread பண்ணது non proliferation na அது வந்து பரப்பாம இருக்கிறது தான் non proliferation ஓகேவா and has been a dominant theme of India's nuclear policy அப்ப India's nuclear policy ஓட main theme என்ன India's nuclear policy ஓட main theme என்ன அப்படினு பாத்தீங்கன்னா non proliferation so இதுதான் வந்து முக்கியமான தீமா இருக்கு அதாவது வந்து ஆயுதத்தை வந்து அவங்க வந்து பரப்பஸ் கூடாது விரிவுபடுத்த கூடாது so that is the policy of disarmament ஓட முக்கியமான ஒரு தீம் ஒரு முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு என்ன முக்கியமான கருத்தா இருக்கு non proliferation ஓகேவா சோ எதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண கூடாது அப்படினு பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ் வந்து மத்த நாட்டுல வந்து ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கணும் ஓகேவா and then India support UN disarmament program so பை வந்து இந்த policy of disarmament இருக்குலையா so பை UN ஒன்னு தெரியும் UN னா United Nation இல்லையா so அவங்க வந்து ஒரு திட்டம் வந்து நடத்துறாங்க அந்த புரோகிராமோட பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா disarmament program so இந்த program வந்து யார நடத்துறா அப்படினு பாத்தீங்கன்னா UN means United Nation ஓகேவா சோ இப்ப இந்த புரோகிராமுக்கு இந்த disarmament program disarmament என்ன சொன்ன non proliferation இது வந்து அணு வந்து அதாவது ஆயுதத்தை வந்து என்ன பண்ண கூடாது ஸ்ப்ரெட் பண்ண கூடாது so that is the main theme of that policy so இப்ப இந்த United Nation வந்து இந்த புரோகிராம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க சோ இந்த பிளானுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்றா அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியா சப்போர்ட் சரியா இந்தியா சப்போர்ட் whom UN disarmament program ஓகேவா சோ இந்த புரோகிராமுக்கு யார் இந்த திட்டத்துக்கு யார் சப்போர்ட் பண்றா அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரியான இந்தியாவும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க சோ இதோட மெயின் தீம் என்ன சொன்ன not to spread the weapons to the other countries so that is the main theme of this policy ஓகேவா and then India nuclear program so இந்த இந்தியா வந்து நியூக்ளியர் program வந்து எப்ப நடந்தது அப்படினு பாத்தீங்கன்னா 1974 ல ஒன்னு 1998 so இந்த ரெண்டு வருஷத்துல இந்த ரெண்டு இயர்ல வந்து என்ன நடந்தது அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அணு சோதனை நடத்துறாங்க ஓகேவா சோ எங்க நடத்துறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா பொக்ரான் it is in Rajasthan ஓகேவா சோ பொக்ரான்ற இடத்துல தான் இந்தியா வந்து அணு ஆயுத சோதனை வந்து நடத்துறாங்க எந்த இயர்ல 1974 ல ஒன்னு 1998 ல வந்து அவங்க டெஸ்ட் பண்ணாங்க ஓகேவா and is only done for strategic purpose so இப்ப அந்த நியூக்ளியர் டெஸ்ட் நடந்ததுன்னு சொன்னலையா சோ அது எது அதனோட நோக்கம் என்ன எதுக்காக வந்து இந்தியா வந்து அத வந்து பண்ணாங்க அப்படினு பாத்தீங்கன்னா only for the strategicனா என்னது அவங்களோட நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது அதுக்காக மட்டும் தான் அவங்க பயன்படுத்துவாங்க சோ அதுக்காக அந்த பாதுகாப்புக்காக மட்டும் தான் அந்த வந்து யூஸ் பண்றாங்க இது அணு ஆயுத சோதனை சோ அந்த நியூக்ளியர் டெஸ்ட் வந்து அதுக்காக தான் பண்ணாங்க எதுக்காக அவங்களோட நாட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற பட்சத்துக்காக தான் அதை பயன்படுத்துறதுக்காக இந்த டெஸ்ட் வந்து பண்ணாங்க ஓகேவா இட் இஸ் only for the strategic purpose அவங்க நாட்டை வந்து
பாதுகாக்கணும் அந்த இதுக்காக தான் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணாங்களே தவிர அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து 1974லயும் 1998லயும் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணாங்க. ஸோ எந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொக்ரான். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல. எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா only for the strategic not to make the war with the other countries. மற்ற நாட்டை வந்து அழிக்கிறதுக்காக பண்ணல, அவங்க நாட்டோட பாதுகாப்புக்காக தான் அந்த சோதனையை நடத்துறாங்க. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா the two themes of India's nuclear doctrine same paragraphல இருக்கு. ரெண்டு முக்கியமான அந்த மைய கருத்து என்ன, அந்த சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா no first use. ஸோ இந்த பாலிசியோட ஃபர்ஸ்ட் தீம் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இதை வந்து வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ அதனோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா no first use. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தவே கூடாது. ஃபர்ஸ்ட் தீமே அதுதான். சரியா? செகண்ட் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா credible minimum deterrence. ஸோ இதுதான் வந்து அதனோட செகண்ட் தீம். அதாவது நம்பகமான குறைந்தபட்ச தடுப்பீடுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அது பயன்படுத்தவே கூடாது. ஸோ செகண்ட் இது என்னன்னா ஸோ நமக்கு குறைந்தபட்சமா நம்ம வந்து நம்மளோட தடுப்புக்காக நம்மளோட பாதுகாப்புக்காக நம்ம வந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டூ மெயின் தீம் ஆஃப் த பாலிசி ஆஃப் த disarmament. Okay, so it has decided not to use the nuclear power for offensive purposes. ஸோ எதுக்கு வந்து இதை பயன்படுத்த கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போர் தாக்குதலுக்கு நம்ம அந்த நியூக்ளியர் வெப்பனை வந்து பயன்படுத்தவே கூடாது. புரியுதா? ஸோ எதுக்கு வந்து அவங்க பயன்படுத்தக்கூடாது? ஃபார் த அஃபென்சிவ் பர்பஸ்க்காக இவங்க பயன்படுத்த கூடாது. அதாவது தட் மீன் போர் தாக்குதலுக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. and would never use against any non-nuclear state. ஸோ இப்போ எந்த நாட்டில் வந்து அணு ஆயுதம் வந்து பயன்படுத்தாம இருக்காங்களோ அந்த நாட்டில் வந்து நம்ம இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு சண்டை போடக்கூடாது. இல்லாத நாட்டில் இந்த அணு ஆயுதம் வந்து தட் மீன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து இல்லாத கண்ட்ரியில நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு ஃபைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? and then Indo-US civilian nuclear deal. Indo-US mean Indo mean India, US mean America. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு, நியூக்ளியர் டீல் வந்து இருக்கு. ஸோ இந்த டீல் படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா marks a significant progress in India foreign policy. ஸோ இவங்களுக்குள்ள அந்த என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ யூஎஸ் நியூக்ளியர் டீல் இருக்கு. நம்மளோட இந்தியா ஃபாரின் பாலிசியோட முன்னேற்றத்திற்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒப்பந்தத்துல சைன் போட்டிருக்காங்க. யார் யாரு? இந்தியாவும் யூஎஸும். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? பாலிசி ஆஃப் டிஸ்ஆர்மமெண்ட் பார்த்தோம். டிஸ்ஆர்மமெண்ட்னா not to use the weapons. weapons வந்து பயன்படுத்த கூடாது, ஆயுதத்தை பயன்படுத்த கூடாது. அதுதான் வந்து அந்த கொள்கையோட மெயின் தீம். ஓகேவா? சோ not to spread, non proliferation அந்த வெப்பன்ஸை வந்து விரிவுபடுத்த கூடாது, பரப்ப செய்ய கூடாது, ஸ்ப்ரெட் பண்ண கூடாது. ஓகேவா? சோ வேற என்ன பார்த்தோம்? இதுல பாத்தீங்கன்னா யூஎன் வந்து இந்த டிஸ்ஆர்மமெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துறாங்க. சோ அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் தென் இந்தியா பாத்தீங்கன்னா ரெண்டு நியூக்ளியர் டெஸ்ட் வந்து நடத்துறாங்க, அணு சோதனை நடத்துறாங்க. எந்த இயர்ல பாத்தீங்கன்னா 1974ல ஒன்று, 1998ல ஒன்று பண்ணாங்க. ஸோ எந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொக்ரான் என்ற இடத்துல பண்ணாங்க. இது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இவங்க நியூக்ளியர் டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் த ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ். மற்ற நாட்டை வந்து அழிக்கணும் என்ற ஒரு தாட் கிடையாது, அவங்களோட நாட்டை வந்து பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த நியூக்ளியர் டெஸ்ட் வந்து நடந்தது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த செகண்ட் ஒன். Shall we move on to the third one? Yes.
question page number 273. Okay va? What is the question பார்த்தீங்கன்னா difference between the domestic policy and foreign policy. Domestic policyக்கும் foreign policyக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேவா? So domestic policy mean உள்நாட்டு கொள்கை. நம்ம டொமஸ்டிக் அனிமல்னாலே நம்மளோட வீட்டு விலங்கு தான சொல்றோம். காட்டு விலங்கு சொல்றது இல்ல, வைல்ட்னா தான காட்டு விலங்கு. சோ அப்ப அந்த டொமஸ்டிக்னாலே நம்மளோட உள்நாடு. ஓகேவா? டொமஸ்டிக் பாலிசி உள்நாட்டு கொள்கை and foreign policy you know very well இல்லையா? வெளிநாட்டு கொள்கை. சோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ டொமஸ்டிக் பாலிசி எங்க இருக்கு? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 273 ல டேபுலர் காலம் இருக்கு இல்லையா? சோ அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து ஃபுல்லா வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோ இதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். Domestic policy mean it is the national plan. இது ஒரு நாட்டோட பிளான் சொல்றாங்க. இது domestic policy. ஓகேவா? சோ இது என்ன சொல்லிருக்காங்கன்னா national plan சொல்லிருக்காங்க. For dealing issues நானது பிரச்சனைகள். So issues within its own nation. சோ அவங்க நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனிச்சு அந்த பிரச்சனைக்கான முடிவை வந்து எடுக்கிறாங்க இல்லையா? சோ தட் இஸ் த டொமஸ்டிக் பாலிசி. மத்த கண்ட்ரில நடக்கக்கூடிய பிரச்சனை இல்ல, அந்த நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனிச்சு அதுக்கான முடிவுகளை வந்து எடுக்கிறது தான் டொமஸ்டிக் பாலிசின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்ப டொமஸ்டிக் பாலிசில எதெல்லாம் அடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் லாஸ் focusing on domestic affairs. So இதுக்கான மீனிங் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சோ எதெல்லாம் வந்து domestic policy ன்னு சொல்லிருக்காங்கன்னா இப்போ வந்து நம்ம உள்நாட்டு விவகாரம் தான். அஃபேர்ஸ்னா மேட்டர்ஸ், விஷயம், விவகாரங்கள். ஓகேவா? சோ இப்போ domestic affairsனா உள்நாட்டு விஷயம் இல்லையா? சோ இப்போ நம்ம உள்நாட்டு விவகாரங்களை பாத்தீங்கன்னா லாஸ் சட்டம் எடுப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹெல்மெட் வந்து போட்டே ஆகணும். இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடணும். சோ அத வந்து லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி இது அதாவது வந்து நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சட்டம் வந்து மேக் பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலன். சோ இதுவும் வந்து டொமஸ்டிக் பாலிசில வரும். அண்ட் தென் ஹெல்த் கேர், சிவில் ரைட்ஸ். சிவில் ரைட்ஸ்னா உரிமை. உரிமைகள்னா எந்த மாதிரி இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட் போடுறது வந்து நம்மளோட ரைட்ஸ் இல்லையா? சோ அதெல்லாம் வந்து சிவில் ரைட்ஸ்னு சொல்றாங்க. இப்போ ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய பொருளை வாங்குறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் சோஷியல் இஷ்யூஸ், சமூக பிரச்சனைகள். சோ இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய இந்த இஷ்யூஸஸ்லாம் கவனிச்சு அதுக்கான முடிவுகள், தீர்வுகள் வந்து எடுக்கிறதா என்ன சொல்லிருக்காங்கன்னா that is the domestic policy. You understand? So domestic policy னா என்ன சொன்னேன்? So dealing the issues within its own nation. அந்த நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பார்க்கிறது தான் என்னது? domestic policy. சரியா? மத்த நாட்டை கவனிக்கிறது இல்ல, அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து சரி பண்ணது. ஓகேவா? So it includes what அப்படின்னு பாத்தீங்கன்னா laws focusing on the domestic affairs, social welfare, health care, civil rights and social issues. So இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிப்பாங்க. So this comes under the domestic policy. So அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா foreign policy. Foreign policy என்ன சொன்னேன்? வெளிநாட்டு கொள்கைன்னு சொன்னேன் இல்லையா? So this is also the nation plans. So இது என்ன சொல்றாங்கன்னா nation plans for dealing with other nation. Dealing with other nations. நம்ம நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து ஏற்படுது. சோ அது சம்பந்தமா இருக்கக்கூடியதா வந்து foreign வந்து domestic policy. இப்ப நம்ம நாட்டுக்கும் மத்த நாட்டுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதால தான் நம்ம என்ன சொல்றோம்னா சோ அதுக்கான முடிவுகள் எடுக்கிறதா foreign policy ன்னு சொல்றாங்க. ஓகேவா? Dealing the issues with the
other nations. ஓகேவா? சோ இப்போ foreign policyல என்னெல்லாம் வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். trade. ட்ரேட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம பையிங் அண்ட் செல்லிங், வாங்குறது விற்கிறது. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம ஒரு சில பொருட்கள் கொடுத்துருப்போம், பாகிஸ்தான் ஒரு சில பொருட்கள் வாங்கியிருப்போம். ஸோ நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ட்ரேட் சொல்றோம் இல்லையா. அண்ட் தென் டிப்ளமசி. டிப்ளமசினா பேச்சுவார்த்தை. ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலமா ரெண்டு நாடுகளும் வந்து சமாதானத்துக்கு வரதுதான் வந்து என்னது டிப்ளமசி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சாங்ஷன். சாங்ஷன்ஸ் மீன் தடை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சாங்ஷன்னா என்னது தடை. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸை வந்து ஷூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா நாட்டுல இருந்து எந்த பொருளும் போகாத அளவுக்கு என்ன பண்றாங்க, பேன் பண்றாங்க, தடை பண்றாங்க இல்லையா. so that is called the sanctions. தடை என்ன சொல்றாங்கன்னா sanctions. for example என்ன சொன்ன, இந்தியன் சோல்ஜர்ஸ் பாகிஸ்தான் வந்து ஷூட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்தியா நாட்டுல இருந்து எந்த பொருளும் பாகிஸ்தானுக்கு போகாத அளவுக்கு இது ஸ்டாப் பண்றாங்க. ஓகேவா? and then defense. defenseனா military force. ஓகேவா? ஆர்மினா இருக்கு இல்லையா. so that is called the defense. and intelligence. இன்டெலிஜென்ஸ் மீன் உளவாளி. இவன் வந்து இப்போ இந்தியா நாட்டை வந்து அழிக்கிறதுக்காக பாகிஸ்தான் வந்து ஏதாவது முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அது ஏதாவது முன்கூட்டியே நமக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம நாட்டிலேருந்து ஒரு ஆளை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி அங்கே என்ன நடக்குது, என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு உளவு பார்க்கறதுக்காக ஒரு ஆளை வந்து அனுப்புவாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் த இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அண்ட் குளோபல் என்விரான்மெண்ட். குளோபல் என்விரான்மெண்ட். இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு இன்னொரு நாட்டோட எப்படி இருக்கணும், எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட மெயின்டைன் பண்ணுமா, இல்லை அவங்க கூட நம்ம வார் வச்சுக்கணுமா. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா குளோபல் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே எதனோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாலிசியோட டைப்ஸ். ஓகேவா? அந்த டைப்ஸ் ஆஃப் த ஃபாரின் பாலிசி. புரியுதா? ஸோ இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? அதே நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து அதுக்கு தீர்வு கண்டாங்கன்னா தட் இஸ் டொமஸ்டிக். மற்ற நாட்டோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணாங்கன்னா தட் இஸ் த ஃபாரின் பாலிசி. இப்போ டொமஸ்டிக் பாலிசியில எதெல்லாம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன்னா லாஸ் ஃபோக்கஸிங் ஆன் த டொமஸ்டிக் அஃபேர்ஸ். உள்நாட்டில் நடக்கக்கூடிய விவகாரங்களுக்கு ரிலேட்டடா வந்து லாஸ் வந்து அதாவது சட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் சோஷியல் வெல்ஃபேர், ஹெல்த் கேர், சிவில் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் issues, சமூக பிரச்சனைகள். சோ இந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே டொமஸ்டிக் பாலிசி. ஓகேவா? அந்த நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்க்குது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபாரின் பாலிசி என்ன சொன்னா இட் இஸ் ஆல்சோ தி நேஷன் பிளான். அது ஒரு நாட்டோட திட்டம் தான். சோ டீலிங் தி இஷ்யூஸ் வித் தி அதர் நேஷன், மத்த நாட்டோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பார்க்கறது என்னது ஃபாரின் பாலிசி. சோ இப்போ இதெல்லாம் வந்து ஃபாரின் பாலிசியோட டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட் அண்ட் டிப்ளமசி, பேச்சுவார்த்தை மூலமா ரெண்டு நாட்டுக்கும் வந்து சமாதானமா ஆக்குறது. சாங்ஷன்னா தடை, டிஃபென்ஸ்னா ஆர்மி மிலிட்டரி ஃபோர்ஸ், இன்டெலிஜென்ஸ்னா உளவாளி, அண்ட் குளோபல் என்விரான்மெண்ட் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுமா, இன்னொரு நாடு வரை இல்லை வார் வந்து மெயின்டைன் பண்ணுமா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனா ஃபாரின் பாலிசியோட டைப்ஸ். ஓகேவா? எஸ். Move on to the fourth question. Third question is over. Fourth question, page number 270. Okay, ma? List any four guiding principles of Panchashil. So Panchashil பத்தி கேட்டிருக்காங்க. Panchashil mean 5. Panchashilனாலே 5 ன்னு சொல்றோம் இல்லையா? So 5 guiding principles இருக்கு. ஆனா வந்து क्वेश्चनல வந்து இனி 4 கேட்டிருக்காங்க. நான் அந்த 5 கான மீனிங் உனக்கு நான் சொல்லிறேன். ஓகேவா? சோ அந்த பஞ்சஷீல்
ஸோ இது யார் யாருக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும். ஓகேவா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் தான் அது பஞ்சஷீட். ஓகேவா, ஸோ இந்த ட்ரீட்டி, இந்த அக்ரிமெண்ட் வந்து யார் யாருக்கும் போடப்பட்டது? இந்தியாவும் சைனாவும் போடப்பட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டு நாடுகளுக்கு இடையே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மியூச்சுவல்னா பொதுவான, அதாவது வந்து ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். இப்போ இங்கே மியூச்சுவல் ஈச் அதர்னா யார்? இந்தியாவும் சைனாவும். சரி, ஓகேவா, ரெண்டு பேருமே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்தியா வந்து சைனாவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், சைனா வந்து இந்தியாவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஈச் அதர் எதுல வந்து அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி. டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி மீன் இப்போ வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து இது வரைக்கும் தான் இடம் இருக்கு, சைனாவுக்கு வந்து இது வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ அவங்க பார்டர் வந்து இவ்வளோதான் இருக்குன்னு ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணி அதுக்கான ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கணும். ஓகேவா, அண்ட் தென் sovereignty. How to pronounce this word? Sovereignty. So sovereignty mean இப்போ வந்து இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுல சைனா வந்து தலையிடக்கூடாது, சைனா எடுக்கக்கூடிய முடிவுல இந்தியா வந்து தலையிடக்கூடாது. ஓகேவா, ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ரெண்டு பேருமே அவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணா அவங்க ரெஸ்பெக்ட் பண்ண. நீங்க இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி அண்ட் ஆல்சோ த சாவரிட்டி, அவங்களோட விஷயங்கள் அவங்களோட முடிவுகளை வந்து இவங்க தலையிடக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட மீனிங். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் நான் அக்ரெஷன். ஸோ ரெண்டு பேருமே வந்து சண்டை போடக்கூடாது. ஓகேவா, அக்ரெஷனா சண்டை போடுறது, நான் அக்ரெஷனா சண்டை போடக்கூடாது. மியூச்சுவல் ரெண்டு பேருமே. ஓகேவா, இப்போ ஒரு நாள் மட்டும் அமைதியா இருந்துட்டு இன்னொரு நாள் வந்து சண்டை போட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது இல்லையா. இவங்களும் அமைதியா இருக்கணும், அவங்களும் அமைதியா இருக்கணும். ஸோ ரெண்டு பேருமே சண்டை போடக்கூடாது. தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ்னா தலையிடுதல் இல்லையா. இப்ப இவங்களோட தேவைகள்ல, இப்ப சைனாவோட தேவைகள்ல இந்தியா வந்து தலையிடக்கூடாது, இந்தியாவோட தேவைகள்ல சைனா வந்து தலையிடக்கூடாது. இங்கேயும் வந்து நான் அப்படிதான் சொன்னேன், சாவரினிட்டினா என்ன சொன்னேன், அவங்களோட முடிவுகள்ல வந்து யாரும் தலையிடக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க தலையிடக்கூடாது. சரியா, இந்தியா வந்து சைனாவும் தலையிடக்கூடாது, சைனாவும் இந்தியா கிட்ட எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் வச்சுக்கூடாது. ஓகேவா, அண்ட் தென் ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டினா அது சமமா இருக்கணும் இல்லையா, ரெண்டு பேருமே சமமா இருக்கணும். அண்ட் கோஆபரேஷன், ஒத்துழைக்கணும். ஓகேவா, எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். மியூச்சுவல் பெனிஃபிட்னா ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ரிவர் பிரம்மபுத்திரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிவர் பிரம்மபுத்திரால இருந்து இந்தியாவுக்கும் தண்ணி கிடைக்கணும், பிளஸ் சைனாவுக்கும் தண்ணி கிடைக்கணும். அப்ப ரெண்டு பேருமே அந்த ரிவர் மூலமா பயனடையணும். ஸோ அப்ப ரெண்டு பேருமே வந்து அதுக்கு என்னது, ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் கிடைக்கணும். ஓகேவா, ஸோ தட் இஸ் த மியூச்சுவல் பெனிஃபிட். சமமா கிடைக்கணும். ஓகேவா, ஈக்குவலா இருக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா அப்ப ரெண்டு நாளும் எப்படி இருக்கும், எல்லாமே சமமா இருக்காங்க, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, நான் அக்ரெஷன் மியூச்சுவல் நான் அக்ரெஷன், மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ், ஈக்குவாலிட்டியா இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும் பொழுது கடைசியா ரெண்டு நாளும் எப்படி இருப்பாங்க, எஸ் அமைதியா இருப்பாங்க. ஓகேவா, பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ், அமைதியா ரெண்டு நாளுமே வாழ்வாங்க. ஓகேவா, ஸோ ஃபோர்த் கொஸ்டின் இஸ் ஓவர். கம் டு த ஃபிஃப்த் கொஸ்டின். Fifth question, page number 217, same page.
Okay va? So non-alignment path. What was the reason for India to choose the path of the non-alignment? So non-alignment அப்படிங்கற ஒரு வழியை வந்து இந்தியா சூஸ் பண்ணதுக்கான காரணங்கள் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. So the answer is page number 270. ஆல்ரெடி நம்ம டீடைலா பார்த்திருக்கோம் non-alignment இல்லையா? You know very well who was the first prime minister. யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? First prime minister after independence யாரு? Yes, Pandit Jawaharlal Nehru. And he was opposed to the rivalry of the two superpowers. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ரெண்டு சூப்பர் பவர்ஸ் இருந்தாங்க. ஒன்னு வந்து அமெரிக்கா, another one is the Russia. So நேரு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு சூப்பர் பவர்ஸ்லயும் ஜாயின் பண்ணல. ஓகேவா? he opposed the rivalry of the two superpowers. ஏன் இவர அப்போஸ் பண்ணாத இந்த ரெண்டு சூப்பர் பவர்ஸையும் அப்படினு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா they are trying to extend their influence. So இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, விரிவுபடுத்துறாங்க. யார்கிட்ட செலுத்துனாங்க அவங்களோட பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியா கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லயும் அண்ட் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லயும். அதாவது நியூலி எமர்ஜ்டுனா புதுசா இண்டிபெண்டன்ஸ் வாங்கின நேஷன்ல இவங்களோட பவரை வந்து செலுத்துனாங்க. ஓகேவா? சோ ரெண்டு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யா. சோ இந்த ரெண்டு சூப்பர் பவர்ஸையும் யார் அகைன்ஸ்ட் பண்ண, யார் அப்போஸ் பண்ணா? நேரு வந்து என்ன பண்ணாருன்னா அப்போஸ்ட். இந்த ரெண்டு சூப்பர் பவரையும் அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சூப்பர் பவர்ஸும் இந்த ரெண்டு கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல அவங்களோட பவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? சோ அதனால வந்து நேரு வந்து என்ன பண்ணாரு? அப்போஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம he chose the path of வேற எந்த வழியை வந்து அவர் செலக்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா non alignment, that is called the NAM. அப்படினா என்ன அர்த்தம்? did not join any group. எந்த ஒரு குரூப்லயும் ஜாயின் பண்ணாம இருக்குது. ஓகேவா? any groupனா இங்க யாரை மென்ஷன் பண்றாங்க? அமெரிக்காவையும் ரஷ்யாவையும். சோ அவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், இவங்க ரெண்டு பேர் கூடயுமே அவர் வந்து ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. பட் ஆனா அவங்க கூட என்ன பண்ணல, ஃபைட் பண்ணதுக்கு அவர் இது பண்ணல, எந்த குரூப்லயும் அவர் ஜாயின் பண்ணல. சோ புதுசா அவர் ஜாயின் பண்ண ஒரு சூஸ் பண்ண ஒரு குரூப் தான் என்னது? NAM. தட் மீன் இந்த ரெண்டு குரூப்லயும் சேராம இருக்கிறது மூணாவதா இருக்கக்கூடிய ஒரு வழி. ஓகேவா? and then in the phase of that, சோ இதுக்கான ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 270ல பஞ்சஷீல் இருக்கு இல்லையா? சோ அதுல ரைட் சைடு பாத்தீங்க, ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 10th லைன்ல நேருன்னு இருக்கு. ஸ்டார்ட் ஃப்ரம் த நேரு and end with that paragraph affairs. ஓகேவா? சோ நேருல ஆரம்பிச்சி அந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோ. சோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதுக்கான மீனிங் தான் இது. ஓகேவா? ரெண்டு சூப்பர் பவர்ஸ் இருந்தாங்க. நேரு வந்து அதை அப்போஸ் பண்ணாரு. சோ அவர் வந்து தேர்டா வந்து ஒரு பவர் வந்து சூஸ் பண்ணாங்க. சோ அதுதான் வந்து NAM, that mean did not join any group. ஓகேவா? சோ ஏன் அவர் அப்போஸ் பண்ணாருன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பவரை வந்து மத்த நாட்டுல வந்து செலுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஓகே? yes, fifth question is போவோம். sixth one, SAARC countries-னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் வந்து SAARC countries-ல இருக்கு? SAARC mean இதனோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா South Asian Association for Regional Cooperation. So this is the expansion for the SAARC. So list out the countries member of the SAARC ல கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் வந்து SAARC ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Bangladesh, Nepal, India, Pakistan, Maldives, Afghanistan, Pakistan and Sri Lanka. This is Bhutan. So இதுதான் வந்து இதனோட ஷார்ட் ஃபார்ம். BA னா Bangladesh, N mean Nepal, I mean India,
B mean Bhutan, M mean Maldives, A mean Afghanistan, P mean Pakistan and S mean Sri Lanka. So இதுக்கு நான் ஒரு ஸ்லோகன் மாதிரி கொடுத்திருக்கேன் இல்லையா? So இந்த countries வந்து நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பால் பாயிண்ட் பென் சரியா ஒரு பால் பாயிண்ட் பென்னை யூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய நல்ல நிப்பை பயன்படுத்தி மேப்ஸ் எழுதணும். பால் பாயிண்ட் பென்ல நல்ல நிப்பை யூஸ் பண்ணி மேப்ஸ் எழுதணும். சோ இந்த ஸ்லோகனை வந்து நீ மெமரி பண்ணிட்டனா it is easy to write the country's name. புரியுதா? இப்போ இங்க BA னா எதை மென்ஷன் பண்ணுதா அப்படினு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். N mean Nepal, I mean India, B mean Bhutan, M mean Maldives, A mean Afghanistan, P mean Pakistan and S mean Sri Lanka. ball point penல ஒரு நல்ல நிப்பை யூஸ் பண்ணி மேப்ஸ் வந்து எழுதணும். So this is the slogan. So இதை ஞாபகம் வச்சிருந்தா நீங்க இந்த country's name ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? So இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 272 ல 4.6 இருக்கு இல்லையா? So 4.6 ல செகண்ட் paragraph the member countries. So the member countries இருக்கு பாருங்க. Afghanistan, Bangladesh, Bhutan, India, Nepal, Maldives, Pakistan and Sri Lanka. So that is the answer for this sixth question. Okay va? Seventh question already we saw in the detail. Name the architects of the non-aligned movement. So already நம்ம the detail பார்த்திருக்கோம். மார்க் மட்டும் பண்ணிக்கோ. Page number 270 ல 4.4 topic இருக்கு இல்லையா? Non-alignment movement right side இருக்கு இல்லையா? So அதுல last paragraph கீழ வாங்க the founding fathers of the non-aligned movements. So the non-alignment movement ஓட தலைவர்கள் யார் அப்படினு கேட்டிருக்காங்க. யார் already we saw in the detail இல்லையா? So one more time நான் சொல்லிடுறேன். Jawaharlal Nehru of India, Tito of Yugoslavia, Nasser of the Egypt, Sukarno of Indonesia, Kwame Nkrumah of Ghana. So இவங்க எல்லாமே வந்து founding fathers of NAM. So today class is over. I will continue the next section. Thank you all.